நீங்க உங்க வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற எல்லா திட்டத்தையும், எல்லா பிளான்ஸையும், எல்லா லிஸ்டையும் கிழிச்சிரு. என்னடா இப்படி சொல்றனே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா 5 வயசுல இது போகணும், 10 வயசுல இது போகணும், 12th முடிச்சோடனே இந்த காலேஜை ஜாயின் பண்ணணும், அதுவும் இந்த கோர்ஸ் தான் செலக்ட் பண்ணணும், நல்லா படிச்சு முடிச்சோடனே இந்த கம்பெனி தான் வேலைக்கு போகணும், 23 வயசுல நல்லா சம்பாதிக்கணும், 26 வயசுல கல்யாணம் ஆயிடணும், 33 வயசுல லைஃபே செட்டில் ஆயிடணும். இப்படி நம்ம போட்டு வச்சிருக்க எல்லா பிளான்லயுமே காட் ஃபேக்டர் எங்கேயுமே இல்லை. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, உன்னுடைய பிளான் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டு. பிகாஸ் காட்ஸ் பிளான் ஆர் ஆல்வேஸ் தி பெஸ்ட் பிளான்ஸ். கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிற பிளான்ஸ் தான், திட்டங்கள் தான் உண்மையிலே பெஸ்டான திட்டங்கள். ஏன்னா நம்ம பிளான் எல்லாம் நமக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து, ஆனா காட்ஸ் பிளான் நமக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து இருக்கு. அதனால தான் காட்ஸ் பிளான் ஆர் ஆல்வேஸ் தி பெஸ்ட் பிளான். ஆனா இதை பண்றது ரொம்ப ஈஸியா இல்லை. கண்டிப்பா 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 லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் இந்த இடத்துல தான் இருப்பேன், நான் இந்த இடத்துல தான் வாழ்வேன் இப்படின்னு சொல்லிட்டு பிசாசு அடிக்கிட்டே போவோம். உங்களுக்கு நிறைய ஆசை வந்துட்டே இருக்கும். அப்படியே கிழிச்சிட்டே இருக்கப்ப டவுட் வந்துட்டு இல்லை, திரும்ப அதை ஒட்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் தோணும். ஆனாலும் காட்ஸ் பிளான் பெஸ்டா இருக்கனால என்ன பண்ணிருங்க, கிழிச்சிருங்க.